مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. محمد سيد அனைத்து நாடுகளும் உம்ரா பயணத்தை நோக்கி ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த வழியமைப்பு விழா நிகழ்ச்சிக்கு இக்கூட்டத்திற்கு கண்ணியத்திற்கு மேன்மைக்கு மரியாதைக்குரிய எங்களுடைய ஆசான் அல்ஹாஜ் கரிபாசா அவர்களை தலைமை தாங்கி நடாத்தும்படி கேட்டுக்கொள்கிறது. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد أنزلنا إليكم آيات مبينات ومثلا من الذين خلوا من قبلكم وموعظة للمتقين. لا شرقية ولا غربية يكاد زيتها يضيء ولو لم تمسسه نار نور على نور يهدي الله لنوره من يشاء ويضرب الله الأمثال للناس والله بكل شيء عليم. في بيوت أذن الله أن ترفع ويذكر فيها اسمه يسبح له فيها بالغدو والآصال رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار. صدق الله العظيم. மூன்றைக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது. ஒரு ஜுஸாவது அரை ஜுஸாவது ஓதலாம் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன் ஷரீஃபை எடுத்து கத் அஃப்லஹல் முஃமினூன் அந்த ஜுஸுவை அதில் ஒரு பகுதி ஓதி இருந்தேன். நான் என்னால் சூரா நூர்
அதுலேருந்து ஓத வேண்டியிருந்தது. சூரா நூரை எடுத்து ஓதுவேன். அதே சூரா நூறில் உள்ள ஆயத்தை கிராஸா ஓதினார்கள். மக்கா ஷரீஃபில் ஒரு வருஷம் நாங்கள்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு பெரியவர் சேலத்தில் உள்ள ஒரு மதரசாவுடைய பிரின்சிபல், அவங்க எல்லாரையும் பார்க்கும்பொழுது 100 நாளா நூறு அப்படின்னு சொல்லி செலவாத்தை சொல்லி சாப்பா பண்ணாங்க. அது நம்ம மனசில் ரொம்ப பதிர்ந்துச்சு. 100 நாளா 100னா ஒளி. நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனா ஷரீஃபிலே ஒவ்வொரு தூணும் இருக்குது. அந்த தூணில் ஏசி பொருத்தி இருக்கிறார்கள். கீழேன்னு பார்த்தீங்கன்னா ஏசி வந்துக்கிட்டு இருக்கும். கிரில் மேலே கிரில் இருக்குது. ஒவ்வொரு கிரில்லையும் 4 பக்கத்துலையும் அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லார் அந்த ஆயத்து எழுதப்பட்டிருக்கும். மிக அழகாக இருக்கும். அந்த ஒரு ஞாபகம் வந்து விட்டது. ஏன்னா இப்போது இந்த டூரில் ஷாஹ மதீனா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அதில் செல்லக்கூடிய உம்ராவுக்கு செல்லுகின்றீர்கள். இருந்தாலும் நீங்கள் போகும்பொழுது மக்கா ஷரீஃபில் இறங்கிவிட்டாலே இது ஜித்தால இறங்கிட்டாலே சரி, ஹாஜின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆகையினால இந்த உம்ராவுடைய பாக்கியத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் நமக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தும் அருள்வானாக. யாருடைய பொருட்டால்? 100 அலா 100 அவர்களுடைய பொருட்டால் அருள்வானாக என்ற ஒரு வேண்டுதலோடு, தம்பி பேர் என்ன? இஸ்லாமிய கீதமை தைக்க முகமது யூசுப் அவர்களை அழைக்கின்றேன். ஷாஹ மதீனா டூர் அண்ட் ஹஜ் சர்வீஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் எனக்கு பாட வாய்ப்பளித்த நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது முதற்கண் சலாத்தினை கூறிக்கொண்டு, கவிஞர் காதல்வழி அவர்கள் எழுதிய பொறுமையின் சிகரம் பெருமானார் அவர்களை பற்றிய ஒரு பாடல் உங்கள் முன் பாடுகிறேன். பாலை வனத்தில் நடந்த மாநபி பாதம் சிவந்ததே, பட்ட தூயரை நினைத்தாலே நபி, பட்ட தூயரை நினைத்தாலே கண்கள் கொதிக்குதே, 2 கண்கள் சிவக்குதே. பாலை வனத்தில் நடந்த மாநபி பாதம் சிவந்ததே, குப்பையை கொட்டிய நேரத்திலும் முகத்தில் குருநகை மறையாத கோமான் நபி. குப்பையை கொட்டிய நேரத்திலும் முகத்தில் குருநகை மறையாத கோமான் நபி. கொடியவர் கொடுமை படுத்திய போதும் கோபம் கொள்ளாத கருணை நபி. கொடியவர் கொடுமை படுத்திய போதும் கோபம் கொள்ளாத கருணை நபி. பொறுமையை எண்ணி கடைபிடித்தார், 5 கடமையை எண்ணி பாதை வகுத்தார். பொறுமையை எண்ணி கடைபிடித்தார், 5 கடமையை எண்ணி பாதை வகுத்தார். பாலை வனத்தில் நடந்த மாநபி பாதம் சிவந்ததே. கல்லிலும் முள்ளிலும் நடக்கையிலே 2 கால்களில் உதிரம் பெருகியதே. கல்லிலும் முள்ளிலும் நடக்கையிலே 2 கால்களில் உதிரம் பெருகியதே. அல்லலை சுமந்த அழகிய தேகம் அனலில்
பொறுமையை எண்ணி கடைபிடித்தார் 5 கடமையை எண்ணி பாதை வகுத்தார் பாலைவனத்தில் நடந்த மாணவி பாதம் திவந்ததே. மக்கா ஷரீப் மதீனா ஷரீஃபுடைய சிறப்புகளை பற்றியும் அதற்கு மௌலானா மௌலவி அன்வர் பாஷா அவர்கள் விளக்க உரையாற்றுவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على من أرسله الله رحمة للعالمين هاديا وبشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه الأعلى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا. قال رسول الله صلى الله عليه وسلم: تابعوا بين الحج والعمرة فإنهما ينفيان الفقر والذنوب كما ينفي الكيد خبث الحديد أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. ஷாஹே மதீனா டூர் அண்ட் டிராவல் ஹஜ் உம்ரா வழிகாட்டல் அமைப்பின் சார்பாக உம்ரா செல்வர்களுக்கான பயண வழி அனுப்பு விழா அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக நடைபெறுகிறது. இச்சிறப்பு மிகு மஜ்லிஸின் கணியத்திற்குரிய தலைவர் அவர்களே, முன்னிலை இருக்கின்ற பெரியவர்களே, சிறப்பான வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் பேரருளால் புனிதம் நிறைந்த இடங்களை பற்றியும் புனிதம் நிறைந்த வணக்கத்தை பற்றியும் பேசுவதற்கான தௌஃபீகை அளித்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அருமை மூமின்களே, உம்ராவுடைய வணக்கம் என்றால் என்ன என்பதை எளிய முறையில் நடைமுறையாக நாம் எப்படி ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை எளிய முறையில், இது ஒரு பெரிய பயானாக இல்லாமல் சாதாரணமாக ஒரு நடைமுறை வழக்கில் உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் என்று விரும்புகின்றேன். அல்லாஹ் அதை தெளிவுபடுத்துவானாக, கபூல் செய்வானாக. முதலில் உம்ராவுடைய வணக்கத்தை பற்றி அதனுடைய நடைமுறை விளக்கத்தை சொல்வதற்கு முன்பு, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த நசீவை நமக்கு வழங்கியிருக்கின்றார் என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உம்ரா என்பது எங்கிருந்து இந்த அமல் நிறைவேற்றப்படுகிறது என்று நாம் பார்த்தால், தொழுகை, நோன்பு, ஜகாத் இவைகளை நாம் இருந்த இடத்திலேயே நிறைவேற்றிக் கொள்கிறோம். ஆனால் ஹஜ் மற்றும் உம்ராவுடைய வணக்கம் நாம் இருந்த இடத்திலிருந்து நிறைவேற்றிக் கொள்ள முடிவதில்லை. மாறாக குறிப்பிட்ட இடத்திற்கு அல்லாஹ் வருமாறு நம்மை கட்டாயப்படுத்துகிறான். அங்கு வந்துதான் அந்த அமலை நிறைவேற்ற முடியும் என்று அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். ஆதலால் இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் எங்கு அழைக்கிறான் என்பதை
முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்து வணக்கத்தை எப்படி நிறைவேற்றுவது, ஏன் அல்லாஹ் அங்கு அழைக்க வேண்டும்? எத்தனையோ வணக்கங்களை நாம் இருக்கின்ற இடத்திலேயே செய்வதற்கு வாய்ப்பளித்த வல்லவன் இறைவன். ஹஜ் உம்ராவுடைய வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் இல்லை, நீங்கள் இந்த தர்பாருக்கு வர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்வதற்கான காரணம் என்ன? அருமை மூமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நம்மை குறிப்பிட்ட இடத்திற்கு வர சொல்வதன் மூலம் எண்ணற்ற பாக்கியங்களை தனது அடியார்கள் அடைய வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறார். முதலில் இந்த உலகத்தின் முதல் ஆலயமாம் திரு காபாவை நாம் கண்குளிர காண வேண்டும் என்பது இறைவனின் விருப்பம். காபாவை பற்றி குர்ஆன் சொல்லும், இன்ன அவ்வள பைத்தின் உதயாலின்னா லல்லதி பிபக்கத முபாரக்கன் வஹுதல் லில் ஆலமீன். அல்லாஹ்வை வணங்குவதற்கு இந்த உலகத்தில் கட்டப்பட்ட ஆலயங்களில் முதல் ஆலயம், முதல் மஸ்ஜித் காபாவாகும். அது பரக்கத் பொருந்தியது, அகில உலகத்திற்கும் நேர்வழி காட்டக்கூடியது. ஃபீஹி ஆயாத்தும் பய்யினாத்துன், மேலும் அந்த காபாவில் எண்ணற்ற அத்தாட்சிகள் உண்டு. மகாம் இப்ராஹிம், அதில் ஒன்று மகாம் இப்ராஹிம் ஆகும். வமன் தஹலஹு கான ஆமினா, அந்த ஊருக்குள் யார் வந்துவிட்டார்களோ அவர்கள் பாதுகாப்பு பெற்றவர்கள். வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, யார் சென்று திரும்புகின்ற அளவிற்கு பொருளாதார வசதி படைத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவது அவர்கள் மீது தார்மீக கடமையாகும் என்று அல்லாஹ் காபாவை இப்படி சொல்கிறார். அருமை மூமின்களே, இந்த உலகத்தில் கட்டப்பட்ட முதல் ஆலயம், முதல் மஸ்ஜித் காபா என சொல்லப்படுகிறது. முதல் மஸ்ஜித் என்று சொன்னால் யார் கட்டியது? மனித வரலாற்றில் அல்ல, மனித வரலாற்றில் அல்ல, மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு 12 காலத்திற்கு முன்பே அல்லாஹ் மலக்குமாரின் மூலமாக காபாவை உருவாக்கி விட்டார். முதல் ஆலயம் என்பது மனிதர்கள் கட்டியது என்பது பொருள் அல்ல. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை தவாப் செய்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் தான் முதலாவதாக காபாவை தவாப் செய்வதாக கருதி கொள்ள வேண்டாம். மனித இனத்தில் வேண்டுமானால் நீங்கள் முதல் மனிதராக இருக்கலாம். உங்களுக்கு 70,000 ஆண்டுகளுக்கு முன்பே மலக்குமார்களாகிய நாங்கள் இந்த காபாவை தவாப் செய்து கொண்டு இருக்கிறோம் என சொன்னார்கள். அவ்வளவு பழமையானது, அவ்வளவு முதன்மையானது. இந்த உலகத்தில் முதல் இல்லம், முதல் ஆலயம் காபா மலக்குமார்களால் கட்டப்பட்டது, மனிதர்களால் கட்டப்பட்டது அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், அடுத்து இரண்டாவது கட்டப்பட்ட ஆலயம் எது என்று? சொன்னாங்க, பைத்துல் முகத்தஸ், இன்றைய இஸ்ரேலில் இருக்கின்ற பைத்துல் முகத்தஸ். இந்த இரண்டிற்கும் மத்தியில் இடைவெளி ஆண்டுகள் எவ்வளவு? 40 ஆண்டுகள் என சொல்லப்பட்டது. இவைகள் அனைத்தும் காபாவை மனித இனம் படைக்கப்படுவதற்கு முன்பு கட்டப்பட்ட விஷயங்கள். காபாவும் பைத்துல் முகத்தஸ். அருமை மூமின்களே, அத்தகைய காபா முதல் ஆலயம் முழு மனித சமுதாயமும் மட்டுமல்ல, மலக்குகள் தவாப் செய்கின்ற இடம், அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகின்ற இடம், அல்லாஹ்வின் அருள் இறங்குகின்ற இடம். ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு சொல்வாங்க, ஒவ்வொரு நாளும் 120 ரஹ்மத்துகளை அல்லாஹ் காபாவில் இறக்குகிறான். தவாப் செய்வர்களுக்கு 60 கொடுக்கப்படுகிறது, அங்கு தொழுபவர்களுக்கு 40 வழங்கப்படுகிறது. இரண்டும் செய்ய முடியாமல் வயோதிகமானவர்கள் அல்லது பலர், குழந்தைகள், மற்றவர்கள் எல்லாம் அமைதியாக உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருப்பார்கள். பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 20 ரஹ்மத்துகள் கிடைக்கிறது. மொத்தத்தில் 120 ரஹ்மத்துகள் இறங்குகின்றன. தவாப் செய்வர்களுக்கு 60, தொழுபவர்களுக்கு 40, பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 20. பார்த்து கொண்டே இருப்பதற்கு சவாப் உண்டென்றால் உலகத்தில் அல்லாஹ் 3 பொருளுக்கு தான் வைத்திருக்கிறார். வேலைகள் செய்யாம பார்த்துக்கிட்டே இருந்தா நன்மை கிடைக்கும். 3, அதில் ஒன்று காபா, இன்னொன்று குர்ஆன் ஷரீஃப்,
குர்ஆன் ஓத தெரியல, பார்க்கிறோம், ஹாதா கலாம் ரப்பி, இது எனது ரப்புடைய வேத வாக்கு, எனது ரப்புடைய சொல்லாக இருக்கிறது என்று திரும்ப திரும்ப அதை பார்த்து கொண்டே இருப்போமே ஆனால் பார்ப்பதற்கு கூட சவாப் கிடைக்கும். மூன்றாவதாக பெற்றோர், தங்களது தாய் தந்தை. இன்னைக்கு தாய் தந்தையுடைய மரியாதை அந்தஸ்து தெரியாமல் இருக்கின்றோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெற்றோரை பார்த்து கொண்டே இருப்பது சவாப். இன்னொரு ஹதீஸ் வரும், எவ்வளவு பெரிய சவாபு தெரியுமா? சொல்லலாம் சொல்லாங்க, நீங்கள் அருள் கண் கொண்டு உங்களது பெற்றோரை பார்ப்பீர்களே ஆனால் ஒரு பார்வைக்கு ஒரு ஹஜ்ஜும் ஒரு உம்ரா செய்த சவாபு கிடைக்கும். ஒரு ஹஜ்ஜும் ஒரு உம்ரா செய்யணும்னு சொன்னா எவ்வளவு கஷ்டங்கிறது நமக்கு தான் தெரியும். சொல்லலாம் சொல்றாங்க, பெற்றோரை பார்ப்பதற்கு கிடைக்கிறது. சஹாபாக்கள் ஆச்சரியத்தால் கேட்கிறார்கள், பெற்றோரை பார்ப்பது என்று சொன்னால் ஒரு நாளைக்கு 100 தடவைகள் கூட பார்க்க முடியுமே, அப்ப 100 ஹஜ் 100 உம்ராவுடைய சவாபு கிடைச்சிருமா என்ற கண்ணோட்டத்தில் பெருமானாரிடத்தில் கேட்கிறார்கள். யார சொல்லலாம், ஒரு நாளைக்கு 100 முறை பார்த்தா சொல்லலான்னு சொன்னாங்க. 100 முறை பார்த்தா 100 ஹஜ் 100 உம்ரா இந்த சவாபு கிடைக்கும் சொல்லாம இனிமேல் கேள்வியே வரக்கூடாது என்று சொல்லலாம் சொன்னார்கள். அல்லாஹு அக்பர் வாசியர் சொல்லலாம் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன் அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 100 தடவை அல்ல, 1000 தடவைகள் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் 1000 ஹஜ் உம்ரா செஞ்ச சவாபு கிடைக்கும் என்பதை குறிப்பிடுவதற்காக 100க்கு பதில் சொல்லல. நீங்க என்ன 100 அதிசயமாக கேட்கிறீர்கள்? எத்தனை 1000 தடவைகள் பார்த்தாலும் சரி ரப்புடைய ஹசானா குறையாது, அல்லாஹ் தாராளமாக தருவான், சந்தேகம் வேண்டாம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமை முஃமின்களே, நான் அந்த டாபிக் உள்ள போகல, என்ன சொன்னா அதுக்குள்ள போனோம்னு சொன்னா நம்முடைய சப்ஜெக்ட் இருந்து விலக வேண்டிய நிர்பந்தம் வரும். அப்ப காபா பார்ப்பதற்கே சவாப். அல்லாஹ் தஆலா எந்த இல்லத்தை பார்த்தால் சவாபு கிடைக்குமோ அந்த இல்லத்திற்கு தனது அடியார்கள் வர வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறான். அதனாலதான் இங்க வந்து அமல் செய்யுங்கன்னு சொல்றான். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி லா துஸத்து ரிஹால் இல்லா இலா ஸலாஸதி மஸாஜித், 3 மஸ்ஜிதுகளுக்கு மட்டுமே பயணம் செய்ய முடியும். ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம், 2 மஸ்ஜிதி ஹாதா, 3 வல் மஸ்ஜிதுல் அக்ஸா. ஸல்லல்லாஹு சொன்னாங்க 3 பள்ளிகளுக்கு மட்டுமே பயணம் செய்ய முடியும். ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம் ஆகிய காபாவோடு இருந்திருக்கிற இந்த மஸ்ஜித், இன்னொன்று என்னுடைய நான் இருக்கின்ற இந்த பள்ளி மஸ்ஜிதுல் நபவி, 3வது பைத்துல் மக்தஸ். ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அருமை முஃமின்களே, ஆனா சில பேர் இந்த ஹதீஸை கூட தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஹதீஸுக்கு தவறான விளக்கம் சொல்பவர்கள் உண்டு. பயணம் செய்யணும்னா 3 பள்ளிக்கு தான் ஜியாரத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னு கேட்டா மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போறதுன்னு சொல்லுவாங்க கிண்டலாக. அது மாதிரியானது தவறான அர்த்தம் சொன்னால் கூட வேறு பொருள் சொல்ல வேண்டும். 3 பள்ளிக்கு தான் பயணம் செய்யணும், வேறு எதுக்குமே போகக்கூடாது. வெளிநாட்டுக்கு போகக்கூடாது, பெற்றோர்களை பார்ப்பதற்காக போகக்கூடாது, உறவுகளுடைய திருமணத்திற்கு போகக்கூடாது, மௌத்த ஹயாத்துல கலந்துக்கிற போகக்கூடாது, இப்படிலாம் சொல்லணும். தப்பா சொல்றதா இருந்தா கூட, ஆனா இதற்கு அது பொருளே அல்ல. அதற்கு பொருள் என்னவென்று கேட்டால், சவாபு அதிகம் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் ஒரு மஸ்ஜிதை விட்டு இன்னொரு மஸ்ஜிதிற்கு செல்ல வேண்டுமானால் இந்த 3 மஸ்ஜிதுகளுக்கு தான் செல்ல முடியும். சவாப் அதிகம் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் இந்த உலகத்தில் உண்டான எல்லா மஸ்ஜிதுகளும் ஒரே சமமானவை. உலகத்தில் உண்டான எல்லா மஸ்ஜிதுகளும் சமமானவை. மஸ்ஜிது அந்தஸ்து சாதாரணமானது அல்ல. மௌதிஉ ஸௌத்தின் ஃபில் ஜன்னah கைரும் மின துன்யா வ மா ஃபீஹா. ஸல்லல்லாஹு ஹதீஸ்ல கேள்விப்பட்டிருப்போம், மம் பனா லில்லாஹி பைத்தன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. அல்லாஹ்விற்காக ஒரு மஸ்ஜித் கட்டப்படுமானால் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டி தருவான். சொர்க்கத்தில் பிரம்மாண்டமிக்க மாளிகை. ஆனா சொர்க்கத்தில் ஒரு சாட்டை கயிறு வைக்கப்படுகின்ற இடம் எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது, இந்த முழு துன்யாவை விட சிறந்தது என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு சிறந்த அந்த சொர்க்கத்துல பிரம்மாண்டமிக்க மாளிகை கட்டி தரப்படும். யாருக்கு? ஒரு மஸ்ஜிதை ஏற்படுத்தி தந்தவருக்கு. அந்த மஸ்ஜித் ஓலை குடிசையாக இருந்தாலும் சரி, பல அடுக்கு கோபுரங்களாக இருந்தாலும் சரி. மஸ்ஜித் இருக்கின்ற தனி அந்தஸ்து உண்டு. அவைகள் கற்களால் உருவானவைகள் அல்ல. எந்த மஸ்ஜிதுல உயர்ந்த மார்பிள் போடப்பட்டிருக்கோ அதற்கு உயர்ந்த சவாப் உண்டு, அதற்கு அடுத்தடுத்த கட்டத்திற்கு சவாப் உண்டு. இல்லவே இல்லை, ஓலை குடிசை மஸ்ஜிதிற்கும் ஒரே சவாபு தான். பல அடுக்கு மார்பிளால் கட்டப்பட்ட உயர் கற்களால் கட்டப்பட்ட மஸ்ஜிதிற்கும் ஒரே சவாபு தான். எந்த மஸ்ஜிதுக்கும் வித்தியாசமே இல்லை. ஒரு மஸ்ஜிதில் தொழுவதை விட இன்னொரு மஸ்ஜிதில் தொழுதால் அதிகம் சவாப் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் பயணம் செய்வதானால் இந்த 3 பள்ளிகளுக்கு மட்டும்தான் பயணம் செய்ய முடியும். அதை சில பேர் தப்பா சொல்லிக்கிறாங்க. இதற்கு இதுதான் பொருள். இந்த 3 பள்ளிகளில் எவ்வளவு சவாப் உண்டு சொல்றாங்க. மஸ்ஜிதுல் ஹராம்ல தொழுதா 1,00,000 மடங்கு அதிகம் சவாப். எங்க? காபாவோடு இணைந்திருக்கிற மஸ்ஜிதுல ஒரு வக்து தொழுகை நம்ம தொழுதோம் அப்படின்னு சொன்னா குறைந்தபட்சம் 1,00,000 மடங்கு அதிகம் சவாப்.
அப்ப அசர் ஜமாத்துல தொழுகிறோம், அங்க தொழுதா 1,00,000 மடங்கு அதிகம். மக்ரிப் ஜமாத்துல தொழுகிறோம், அங்க தொழுதால் 1,00,000 மடங்கு அதிகம். இந்த உலகத்துல அதை தவிர்த்து எங்கும் அந்த சவாப் கிடைக்காது. மஸ்ஜித் ஸல்லல்லாஹு மஸ்ஜித் நபவி 10,000 மடங்கு அதிகம் கிடைக்கும் என்று சொல்லப்படும். மஸ்ஜித் அக்ஸா 1000 மடங்கு அதிகம் என்று சொல்லப்படும். 1,00,000 மடங்கு அதிகம் சவாபை தருகின்ற, நன்மையை ஈட்டி தருகின்ற மஸ்ஜித் காபத்துல்லாவோடு இணைந்திருக்கிற மஸ்ஜித் ஹராம். அருமை மோதன்களே, நமக்கு அல்லாஹ் 10,00,000 மடங்கு சவாபை தரணும்னு அல்லாஹ் நாடுகின்ற பொழுது இந்த உம்ரா ஹஜ்ஜை நசீபாக்குகிறான். எதுக்கு நம்ம போறோம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. எப்படிப்பட்ட இடத்திற்கு செல்கிறோம்? ஒரு பக்கத்தில் அல்லாஹ் இவ்வளவு நன்மைகளை தனது அடியார்களுக்கு தரக்கூடிய ஆற்றல் நிறைந்த தனது இல்லத்திற்கு அழைக்கிறார். அதனால இங்க வந்து செய்யுங்கன்னு சொல்றான். இன்னொன்று, எனது நபி பிறந்த மண்ணை இந்த உம்மத்து பார்க்க வேண்டும். இந்த முழு உலகத்திற்கும் 100 நாளா 100 பிரகாசத்திற்கு மேல் பிரகாசம் என்று சொல்லப்படுகின்ற அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எந்த மண்ணில் அல்லாஹ் பிறக்க செய்தானோ, அல்லது பெருமானார் பிறப்பதற்கு எந்த மண்ணை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானோ அந்த மண்ணை அந்த நபியின் உம்மத்துகள் பார்க்க வேண்டும். சும்மா சொன்னா வந்தாலும் வருவாங்க, பெரிய ஆர்வம் இருக்காது. நீ ஹஜ் செய்யணுமா, உம்ரா செய்யணுமா, இங்க வந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்வதன் மூலம் தனது நபியின் பிறந்த மண்ணை அல்லாஹ் நமக்கு காட்டுகின்றான். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடமாடிய இடத்தை அல்லாஹ் பார்க்க செய்கிறார். புனிதமிகு ஹஜ்ருல் அஸ்வதுடைய கல் எந்த இடத்தில் பெருமானார் நடந்தார்கள், எங்கு தொழுதார்கள் எனக்கு கரெக்டா தெரியல அப்படிங்கிற சிந்தனை கூட வரலாம். புனிதமிகு ஹஜ்ருல் அஸ்வது கல் இருக்கிறது, அதை நாம் முத்தமிடுகின்றோம். அத்தகைய ஒரு பாக்கியம் கிடைக்குமானால் உறுதியாக சொல்ல முடியும், எனது நபியின் திருமுகம் எந்த இடத்தில் இருந்ததோ அந்த இடத்தில் எனது முகமும் இருக்கிறது என்று நம்ப முடியும். ஏன் தெரியுமா? அது ஒரு முகம் மட்டுமே வைக்க முடியும். அந்த கண்ணுடைய அந்த வட்டத்திற்குள் ஒரு முகத்தை மட்டுமே பதிக்க முடியும், இன்னொரு முகத்தை ஒரே நேரத்தில் பதிக்க முடியாது. அப்படியான நாம் முகம் பதிக்கின்ற நேரத்தில் எனது நபியின் திருமுகம் இந்த இடத்தில் இருந்தது என்ற சிந்தனை வரும். அல்லாஹ் தஆலா அந்த நசீபை இந்த உம்மத்திற்கு தரணும்னு ரப்ப அஸ்ஸ வஜல் ஆசைப்படுகிறான். தனது நபி நடமாடிய இடத்தை பார்க்கணும். தனது நபி எந்த ஊருக்கு ஹிஜ்ரத்துக்கு போனாங்க அந்த மதீனா ஷரீஃபை பார்க்கணும், மக்காவை பார்க்கணும், ஊர்களை பார்க்க வேண்டும். அது சாதாரண ஊர் அல்ல. வத்தீன் வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன் அல்லாஹ் சொல்வான். லகத் கலகனல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம் என்ற தகவலை சொல்வதற்காக, நான் மனிதர்களை மிக உயர்ந்த நிலையில் படைத்திருக்கிறேன் என்ற தகவலை சொல்வதற்கு அல்லாஹ் பல பொருட்கள் மீது சத்தியம் செய்கின்றான். அதில் ஒன்று வஹாதல் பலதில் அமீன், இந்த பாதுகாப்பு நிறைந்த நகரத்தின் மீது சத்தியமாக. அல்லாஹ் சொல்றான் மக்காவின் மீது சத்தியமாக. மக்காவை அல்லாஹ் பாதுகாப்பு நிறைந்த நகரம் என்று சொல்லி மக்காவின் மீது சத்தியம் செய்கிறான். وَمَنْ يُرِدْ فِيهِ بِإِلْحَادٍ بِظُلْمٍ نُذِقْهُ مِنْ عَذَابٍ أَلِيمٍ இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த மக்கமா நகர், இந்த ஊரில் யாரேனும் கண்ணிய குறைவாக நடப்பார்களேயானால், இந்த ஊருக்கு யாரேனும் இடையூறு ஏற்படுத்த நினைப்பார்களேயானால் அவர்களை கடுமையாக தண்டித்து விடுவேன் அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்படிப்பட்ட மண் அது மக்கமா நகர். மேலும் மக்காவிற்கு அல்லாஹ் தஆலா அந்த மண்ணில் காபா வச்சிருக்கிறான். அந்த மண்ணில் காபா வைத்திருக்கிறான். நீங்க பார்த்திருப்பீங்க படங்களில், பல முன்பு சென்றவர்கள் நேரடியாக பார்த்திருக்கலாம், பார்க்காதவர்கள் போட்டோக்கள்ல பார்த்திருப்போம். பிரம்மாண்டமிக்க மஸ்ஜித் ஜனத்திரல், நடுவுல காபா இருக்கு. காபா இருக்கு. அல்லாஹ் காபா எப்படி வச்சிருக்கான் தெரியுமா? இன்று எண்ணற்ற மலைகள் இடிக்கப்பட்டு விட்டது. மலைகளை இடித்து இடித்து கட்டணம் கட்டிட்டு இருக்காங்க. நாலாபுரத்திலும் மலைகள், நடுவில் காபா இருக்கும். இப்பொழுதும் கூட கவனமாக பார்த்தால், நாம் தரைத்தளத்திலிருந்து ரோட்ல இருந்து நடந்து வர்றோம், நாம் தங்கக்கூடிய அறைகளில் இருந்து ரோட்ல வர்றோம், அப்படியே காபாவுடைய வெளிமுற்றத்திற்கு மஸ்ஜிதுடைய வெளி மஸ்ஜிதுடைய ஓரப்பகுதிக்கு வருகிறோம். மஸ்ஜிதுக்கு உள்ள நுழைய போறோம், சில ஸ்டெப்புகள் இறங்குவோம், சில படிகள் இறங்குவோம், கொஞ்சம் தூரம் போவோம், அதுக்கடுத்து இன்னும் சில கொஞ்சம் படிகள் இறங்குவோம், அதுக்கடுத்து காபாவிற்கு கிட்டத்தில் வருகின்ற பொழுது இன்னும் நிறைய படிகள் இறங்குவோம். நமக்கே தெரியாது கிட்டத்தட்ட தரைத்தளத்திலிருந்து 15 அடி பள்ளத்தில் இருக்கிறது காபா. அல்லாஹ் அந்த காபாவை மையப்பகுதியில் ஏற்படுத்தி அதை தவாப் செய்வதற்கு வெற்றிடம் ஒன்றை மத்தாப் என்று சொல்லப்படுகிற வெற்றிடத்தை ஏற்படுத்தி அதற்கு அடுத்த வட்டமாக மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படுகின்ற புனித மஸ்ஜிது கட்டப்பட்டு அதற்கு அடுத்து இது அனைத்து மஸ்ஜித், இதற்கு அடுத்து ஒரு சிறிய வட்டம், இதற்கு ஹரமுடைய எல்லை என்று சொல்லப்படும். ஹரமுடைய எல்லை என்று சொல்லப்படும். அந்த எல்லைக்கென்று தனி சட்டங்கள் உண்டு. அந்த எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய புற்பூண்டுகளை கூட வெட்டக்கூடாது, யாருக்கும் எந்த இடையும் செய்யக்கூடாது. அந்த எல்லைக்கு ஒரு சட்டம்.
இது ஒரு வட்டம். இதற்கு அடுத்து இன்னொரு பெருவட்டம் இருக்கிறது. அதற்கு மீகாத் என்று சொல்லப்படும். மீகாத் எல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இதற்கு அப்பால் வசிக்கின்ற வெளியூர் வாசிகளான மக்கள் என்னுடைய இல்லமான மக்களுக்கு காபாவிற்கு வர வேண்டுமானால் அப்படியே நேர உள்ள வந்துடக்கூடாது. இந்த எல்லைக்கு வெளியிலேயே அவர்கள் இஹ்ராம் கட்டி ஒரு புதிய உடையோடு ஒரு புதிய சிந்தனையோடு